ஏன்னா ஒரு முறைகேடு. 100 மார்க் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு 200 மார்க் லிஸ்ட்டை கொடுக்குறீங்களே, நீங்கள் எந்த அறிவாளியாக இருப்பீங்கன்னு சத்தியம். போய் டிஓ ஆஃபீஸில் கேட்டால் டிஓ ஆஃபீஸ்லலாம் கேட்காதீங்க, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் ஆன்சர் பண்ணுவாங்களாம். எந்த கொஸ்டினை கேளுங்க, திருவள்ளூர் போங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆஃபீஸர் நீங்கள் உக்காந்துங்கிறீங்க? டிஓ ஆஃபீஸு தண்டமான ஒரு ஆஃபீஸு எனக்கு தெரிஞ்சு. 4 இடத்துல போய் கேள்வி கேட்கக்கூடிய எங்களுக்கே இது மாதிரியான மன உளைச்சல் ஏற்படுது. பாவம் சின்ன குழந்தைங்க, அவங்களெல்லாம் இந்த பெரிய அதிகாரிங்களை நம்பி நம்ம எப்படிங்க விட முடியும்? நீங்கள் ஒரு 10th +2 தான் ஒரு லட்சியத்துக்கு முதல் படின்னு சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. அதை கூட ஒழுங்காக அதிகாரிங்க கவனிக்க மாட்டுறாங்க. +2லாம் ஃபெயில் ஆனவங்க மறுபடியும் எழுதி உடனே காலேஜ் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்டம்ப்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. 90 மார்க்கு கொஸ்டின் பேப்பர் வந்ததுங்க. ஆனால் மார்க் லிஸ்ட்டில் எவ்வளோ தெரியுமா? 200 மார்க்கு, 50 மார்க்கு வந்து இன்டர்னல் மார்க்கு. 90 மார்க்கு வைக்கும் போது 10 மார்க்கு இன்டர்னல் மார்க்குக்கும் 50 மார்க்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்ல வேளை அந்த பொண்ணு பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த லட்சத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் நடக்குது. அதுவும் ரிசல்ட் வந்தது ரொம்ப லேட்டு மட்டும் இல்லைங்க, ரீவேல்யூவேஷனை 2 நாள் தாங்க. அது கூட எங்கே தெரியுமா போகணும்? நம்ம டிஓ ஆஃபீஸ் இல்லை, ஆன்லைன் கடை, ஸ்ட்ரைட்டாக சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். ஒரு நாள் அவங்க திருவள்ளூர் போகிறதுக்கு. இந்த லட்சணத்தில் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்கள், நீட் எக்ஸாமுக்கு ஏன் வேணான்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்.